தேமுதிகவின் தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேமுதிக சார்பில் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டமானது இன்று, நாளை மற்றும் அதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி பொறுப்பாளர்களிடம் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 2026 ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் தான் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறி வரக்கூடிய நிலையில் 234 தொகுதிக்கும் தேமுதிக சார்பில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை மாலை என 2 வேளையாக நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்தான கருத்துக்களை பொறுப்பாளர்களிடம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் கூட்டி அவர்களிடம் கருத்து கேட்டு அதன் பின்பு கூட்டணி அமைப்பது மட்டுமல்லாமல் தற்பொழுது தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என அனைவரையும் ஒன்றாக இணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன்படியே இந்த கூட்டணி அமைக்க அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் இந்த ராஜ்யசபா சீட் தொடர்பாக முரண் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த கூட்டணியில் 2026ஆம் ஆண்டு இடம்பெறலாம் என்பது குறித்து தற்பொழுது நிர்வாகிகளிடம் ஆலோசனை மற்றும் கருத்து கேட்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படியே 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் அவர் அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பயணித்தது. ஆனால் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு அடுத்த வருடம்தான் தெரிவிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட தேமுதிக தரப்பில் இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் யாருடன் கூட்டணி செல்லலாம் என்று நிர்வாகிகளிடம் ஆலோசனை கேட்கப்பட்டு அதன்படிதான் அதிமுகவுடன் கூட்டணி செல்லலாம் என்று முடிவு செய்யப்பட்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். தற்போதும் இந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் அது கருத்து கேட்பு கூட்டமாக மாற இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.